இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11-15 முடிய இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஏன் திருமுழுக்கு யோவான் மனிதரில் பிறந்தவர்களில் மிக சிறந்தவர்? எப்படி விண்ணரசுக்குள் இவரை விட பெரியவர்கள் கடவுளுடைய திட்டங்களை, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள்? அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் கடவுளால் அழைக்கப்பட்டார். இயேசு வருவதற்கு தயார் செய்யும்படி அழைக்கப்பட்டார். இயேசுவை அவர் நேரில் கண்டார். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார். இயேசுவை நேரில் கண்டார். அவர்தானே திருமுழுக்கு இயேசுவுக்கு கொடுத்தவர். அதனால் கண்டு அவர் நம்பிக்கை கொண்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கேள்விப்பட்டு அவர் நம்பிக்கை கொண்டார் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய சமகாலத்தவர், இயேசுவினுடைய சமகாலத்தவர். தன்னுடைய அழைப்பிற்கேற்ப அவர் நடந்தார். இயேசுவினுடைய வருகைக்காக தயார் செய்தார். ஆகையினால் பெண்களில் பிறந்தவர்களிலேயே மிக சிறந்தவர் அவர். அவரை விட சிறந்தவர்கள், நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன? அவரை விட சிறந்தவர்கள் விண்ணரசில் யாராக இருப்பார்கள்? கடவுளுடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்றவர்கள். விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே. இந்த உலகத்துல நம்ம 1000 காரியங்கள் செய்யலாம். ஆனால் எதற்காக? சிறியதோ பெரியதோ நல்லவைகளை செய்வது எதற்காக? விண்ணகத்தை அடைய. விண்ணகத்தை அடையும் பொழுது அதில் நீர் கடவுளுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் என்றென்றைக்கும் இருக்கின்ற அந்த நிலை வாழ்வை அடையும் பொழுது, இந்த உலகத்துல செய்கிற பெரிய பெரிய சாதனைகளை விட சிறந்தது எது? கடவுளுடைய நித்திய பிரசன்னத்தில் இருப்பது, நிலை வாழ்வை அடைவது. அப்போ உலகத்துல படுற பாடெல்லாம் எதற்கு? வழிபாடுகள் எதற்கு? உலகில் உள்ள பாடுகள் எதற்கு? அடிச்சு பிடிச்சு மோட்சம் போகணும், விண்ணரசை அடையணும். அப்ப அதுதான் தலை சிறந்தது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டுமா? தாழ்த்தி கொள்ளுகிறோம். மன்னிக்க வேண்டுமா? மற்றவர்களை மன்னிக்கிறோம். விட்டு கொடுக்க வேண்டுமா? விட்டு கொடுக்கிறோம். விசால இதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமா? அப்படியே செய்கிறோம். இவைகள் அனைத்துமே எதற்காக? எங்களை ஒடுக்கிக் கொள்வது எதற்காக? எங்களை தாழ்த்தி கொள்வது எதற்காக என்றால், உம்மை என்றென்றைக்கும் தரிசிக்க வேண்டும். நிலை வாழ்வில் உம் திருமுன்பாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் நாங்கள் என்றும் உறுதியோடு வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.